Hi friends, welcome to TNBC Mind YouTube channel. இந்த வீடியோல பத்மா பப்ளிகேஷனோட கணிதம் புக் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த புக்கோட ஆசிரியர் பாசிவா. இந்த புக்கை 2 பாகமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பாகம் 1ல ஆப்டிடியூட்ல 5 டாபிக்கும், பாகம் 2ல ஆப்டிடியூட்ல 6 டாபிக்கும், ரீசனிங்ல 8 டாபிக்கும் கவர் பண்ணிருக்காங்க. இந்த 2 புக்லயும் மொத்தமா ஆப்டிடியூட்ல 11 டாபிக்கும், ரீசனிங்ல 8 டாபிக்கும் கவர் பண்ணிருக்காங்க. பாகம் 1ல என்ன டாபிக்லாம் கவர் பண்ணிருக்காங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம், LCM மற்றும் HCF, சதவீதம், நேரம் மற்றும் வேலை, சுருக்குதல். இந்த புக்கை நான் ரிவ்யூ பண்றப்ப வால்யூம் 1 மட்டும் இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கு. வால்யூம் 2 இன்னும் ரிலீஸ் பண்ணல. வால்யூம் 2 ரிலீஸ் பண்றப்ப நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். பாகம் 2ல என்ன டாபிக்லாம் கவர் பண்ணிருக்காங்கன்னா ஆப்டிடியூட்ல தனி வெட்டி மற்றும் கூட்டு வெட்டி, பரப்பு மற்றும் கன அளவு, தொடர் வரிசைகள் மற்றும் தொடர்கள், புள்ளியியல், நிகழ்தகவு, எண்முறைகள். இந்த 6 டாபிக்கும் ஆப்டிடியூட்ல. ரீசனிங்ல 8 டாபிக் கவர் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன டாபிக்னா எண் வரிசை, விடுபட்ட உறுப்புகளை உட்சேர்த்தல், குறியீடு மறுகுறியீடு, எழுத்துகளின் வரிசை, பகடைகள், கணித குறியீட்டு செயல்கள், படங்களை எண்ணுதல், எண் எழுத்து தொடர். இதெல்லாம் தான் இந்த புக்ல கவர் பண்ணிருக்கக்கூடிய டாபிக்ஸ். டிஎன்பிசி சிலபஸை பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஏஜ் ப்ராப்ளம் இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் இருக்கும். இந்த மாதிரி டாபிக்லாம் டைரக்டா நமக்கு சிலபஸ்ல கொடுத்திருக்க மாட்டாங்க, ஆனா எக்ஸாம்ல வந்து கேட்டிருப்பாங்க. அப்ப சிலபஸ்ல இந்த டாபிக்லாம் இல்லையா, ஆனா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்களேன்னு நினைப்பீங்க. சோ அப்ப நம்ம ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வந்து மேலோட்டமா பார்த்துட்டு படிக்காம டிஎன்பிசி இதுக்கு முன்னாடி கொஸ்டின்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கணும். அப்படி அனலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இப்போ பாகம் 1 புக்கோட கண்டென்ட் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இதில் என்ன டைப் சம்ஸ்ல இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு சப்ஹெட்டிங்காக வந்து பிரிச்சுட்டாங்க. இந்த யூனிட்ல மொத்தம் 9 டைப் இருக்கு. இந்த 9 யூனிட்டுக்குமே உங்களுக்கு செய்முறை விளக்கம் கொடுத்து கான்செப்டை வந்து தெளிவாக வந்து புரிய வச்சிடுறாங்க. அதோட எடுத்துக்காட்டு கணக்குகள், பயிற்சி கணக்குகள், டிஎன்பிசினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஆப்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு மேக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த பகுதி 1 புக் நவம்பர் 2023 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ 2023 வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இந்த புத்தகத்தில் வந்து இருக்கும். உங்களுக்கு 2024 நடந்த எக்ஸாமினுடைய கொஸ்டின்ஸும் வேணும்னா இந்த புக்கை வாங்குறவங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுத்துருவாங்க. இந்த புக்கில் இருக்கிற சம்ஸை சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கே உங்களுக்கு டைம் இருக்காது. ஆப்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்செப்டை நல்லா புரிஞ்சுட்டு கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஸ்டினை எப்படி கேட்டாலும் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் சாப்டர் காமிக்கிறேன் பாருங்க, புக்கோட கண்டென்ட் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு. இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக் வந்து விகிதம் மற்றும் விகித வகைகள். இந்த செய்முறை விளக்கத்தில் விகிதம்னா என்ன, இப்போ A:B அது எப்படி எழுதணும், A/Bன்னு எழுதணும். ஸோ விகிதத்தை வந்து எந்த ஃபார்மேட்டில் எழுதணும், அது வந்து பார்த்தீங்கன்னா விகிதத்தை பெரும்பாலும் சுருக்கிய வடிவத்திலேயே எழுத வேண்டும். இந்த பாயிண்ட் பாருங்க, விகிதத்துக்கு வந்து அலகு வந்து இல்லை, இது வந்து ஒரு எண் மதிப்பு தான். இப்போ 8 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு ரேஷியோ பார்த்தா நம்ம ஈஸியாக வந்து பார்த்தரலாம் 2:1 வரும். அதுவே வந்து 4 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் ரேஷியோ கொடுக்குறப்ப என்ன பண்ணோம், இது ரெண்டும் வந்து ஒரே யூனிட்ல இல்லை. அப்போ இதை நம்ம ஒரே யூனிட்டாக மாற்றுறதுக்கு ரெண்டையுமே வந்து கிலோமீட்டரில் மாற்றணும். அப்படி இல்லைன்னா ரெண்டையுமே வந்து மீட்டரில் மாற்றணும். நமக்கு மீட்டரில் மாற்றுறது தான் வந்து ஈஸி. ஏன்னா 1 கிலோமீட்டருங்கிறது வந்து 1000 மீட்டர். ஸோ நம்ம ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்போ 4 கிலோமீட்டர் அப்படிங்கிறத 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4000 மீட்டர்னு மாறிடுமா. அப்போ இங்கே வந்து 400 மீட்டர் இருக்கும். இது நமக்கு வந்து ரேஷியோ எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு ஹிண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 5 ரூபாய்க்கும் 10 மீட்டருக்கு நம்மளால் வந்து ரேஷியோ வந்து பார்க்க முடியுமானா முடியாது. ஏன்னா அது ரெண்டும் ஒரே யூனிட்டில் வந்து கிடையாது. இதுவே 5 ரூபாய்க்கும் 60 பைசாவுக்கும் ரேஷியோ பார்க்க முடியும்னா கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா ரூபாயை நம்ம வந்து பைசாவாக மாற்ற முடியும். அப்போ ரெண்டுமே நமக்கு ஒரே யூனிட்டில் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு கான்செப்ட்லாம் வந்து தெளிவாக வந்து புரிய வச்சிடுறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், செய்முறை விளக்கத்தோடு நமக்கு இங்கே வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ A:B கொடுத்துருக்காங்க, B:C கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஃபைனலாக A:B:C வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ AB கொடுத்துருக்காங்களா, ஸோ ABனுடைய ரேஷியோ வந்து எழுதிட்டாங்க. அடுத்தது BCனுடைய ரேஷியோ எழுதிட்டாங்களா. அப்போ இந்த இடத்துல ஒரு ஏரியா வந்து எம்டியாக இருக்கும்ல, அந்த எம்டியாக இருக்க இடத்துல என்ன ஃபில் பண்ணும் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் தான் வந்து ஃபில் பண்ணும், அதாவது ஹரிசாண்டல். சரிங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து B1 வந்து வரும். அப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா B2 வந்து வரும். ஸோ அதை தான் இங்கே வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த ரோ வரிசையில் ஹரிசாண்டல் இருக்கக்கூடியதான் வந்து ஃபில் பண்ணும். அடுத்து ஸ்டெப் 3 என்ன பண்ணோன்னா இந்த வெர்டிக்கல், ஸோ இந்த காலம் வரிசை இருக்குது இல்லையா, ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம். இப்போ ஏயும் B2வும் வந்து மல்டிப்ளை பண்ணோம். அடுத்து வந்து B1ஐயும் B2வும் வந்து மல்டிப்ளை பண்ணோம். அடுத்து B1ஐயும் Cயும் வந்து மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இதுதான் ஃபைனலாக ABCனுடைய ரேஷியோ. இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்மும் வந்து கொடுத்துருக்காங்க. இதே ஃபார்மேட்டில் உங்களுக்கு ABCDக்கு எப்படி ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு எக்ஸாம்பிள் சம்மோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தேவைப்படக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஹிண்ட்டும் வந்து கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து புரிய வச்சிடுறாங்க. அப்புறம் பேசிக் சம்மிலேருந்து
கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சம்னுடைய லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. எடுத்துக்காட்டு சம்முக்கு அப்புறம் உங்களுக்கு பயிற்சி வினாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சி வினாக்களுக்கான ஆன்சரும் லாஸ்ட்லேயே வந்து இருக்குது. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரு கொஸ்டின் பாருங்கள். இது வந்து நம்ம நார்மலாக சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட். இதுக்கு ஷார்ட்கட் இருக்குது. நம்ம ஆப்ஷனில் இருந்தும் சால்வ் பண்ணலாம். அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஎன்பிசினுடைய 2020 2023 வரைக்கும் நடந்த எக்ஸாமினுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ பயிற்சி வினாக்கள் கொடுத்த மாதிரியாக தான் ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதனுடைய ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியல, டவுட் இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ்பிளனேஷனை பார்த்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேயே விகித சமம் தொடர்பான கணக்கு முறைகள். ஸோ அதுக்கும் வந்து செய்முறை விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அதுக்கான எடுத்துக்காட்டு கணக்குகள், அடுத்து பயிற்சி வினாக்கள். இந்த புத்தகத்தில் ஸ்கூல் புக் கொஸ்டின், பயிற்சி வினாக்கள், டிஎன்பிசினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இந்த புக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இதை தாண்டி டிஎன்பிசியில் கொஸ்டின் வராது அப்படின்ற அளவுக்கு இந்த புக்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தான். நீங்கள் அந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே கொஸ்டின் வந்து எப்படி கேட்டாலும் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஏஜ் பேஸ்டு சம்ஸ் வந்து இருக்கும், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் இருக்கும். ஆனால் டேரெக்டாக சிலபஸில் ஏஜ் பேஸ்டு சம்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ஏஜ் பேஸ்டு சம்லாம் உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் வரும். டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு சால்வ் பண்ண தெரியல, என்ன பண்ணுவோம், நார்மலாக யூடியூப்ல சர்ச் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்துருவோம். ஆனால் கான்செப்டை புரியாமலே பார்த்துட்டு இருப்போம். ஓ இப்படி தான் சால்வ் பண்ணோமா அப்படின்னு தான் நம்ம நினச்சிருப்போம். எதனால் அந்த கொஸ்டின் அப்படி வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் கேட்டால் நம்ம இப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சப்கெட்டிங்லாம் கொடுத்து நீட்டாக வந்து பிரித்து கொடுத்துருக்கிறப்ப நீங்கள் இந்த புக்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்குறப்ப இது இந்த டாப்பிக்கில் இருந்தால் வந்திருக்கு, இது இதனுடைய சப்கெட்டிங் தான், இந்த கொஸ்டின் நம்ம இப்படி தான் அப்ரோச் பண்ணோம். எக்ஸாம் டைமில் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க, உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. அடுத்த யூனிட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். இதில் என்ன டைப் சம்ஸ்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் யூனிட் பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் டாப்பிக்கில் தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் மெத்தட், பாப்புலேஷன் பேஸ்டு கொஸ்டின்லாம் இருக்கும், எக்ஸாம் பேஸ்டு கொஸ்டின், எலெக்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு பர்சன்டேஜில் தான் வந்து வரும். அடுத்து யூனிட் 4 டைம் அண்ட் ஒர்க். இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி மெத்தட் இருக்கும். அப்புறம் சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்க, 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து இருக்கும். அடுத்து லீவிங் அண்ட் ஜாயினிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, 2 நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து போயிட்டாரு, புதுசாக இன்னொருத்தர் வந்து ஆட் ஆனாரு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் இந்த லீவிங் அண்ட் ஜாயினிங்கில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் வேஜஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி மெத்தட். ஏனுடைய எஃபிஷியன்சி பினுடைய எஃபிஷியன்சி விட 200% அதிகமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்ட் மெத்தடுங்கிறதுக்குள்ள வந்து வருது. அப்புறம் ஆல்டர்னேட் டேஸ். ஸோ ஒரு வேலையை வந்து ஏ ஒரு நாள் வேலை பார்த்துருப்பாரு, அடுத்து பி வேலை பார்த்துருப்பாரு, அப்புறம் ஏ வேலை பார்ப்பார், திரும்ப பி வேலை பார்ப்பார். இந்த மாற்றி ஆல்டர்னேட் டேஸில் வேலை பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். இது பார்த்தீங்கன்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். ஸோ இது வந்து நமக்கு டேரெக்டாக சிலபஸில் இருக்காது பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்னா, ஆனால் இது வந்து உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் தான் வந்து வருது. பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்னா உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் கான்செப்டே தான். ஸோ அடுத்து யூனிட் 5 வந்து சிம்பிளிஃபிகேஷன். இந்த 5 யூனிட் தான் பாகம் 1 புக்கில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கில் மொத்தம் 332 பேஜஸ் வந்து இருக்கு. இந்த புக்கோட விலை வந்து 370 ரூபா. இந்த வால்யூம் 1 புக்கு இங்கிலீஷ் மீடியமில் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் புக்கு தேவைப்படக்கூடிய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் கேட்டிங்கன்னா அவங்க வந்து டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பாகம் 2 புக்கோட கண்டென்ட் வந்து பார்த்துடலாம். ஆப்டிடியூடில் 6 டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. பகுதி 1ல் பார்த்த மாதிரியே தான் அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கணக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா சப்கெட்டிங்காக பிரித்து கொடுத்துருக்காங்க. பகுதி 1ல் பார்த்த மாதிரியே செய்முறை விளக்கம், எடுத்துக்காட்டு கணக்குகள், டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த புத்தகத்தில் உங்களுக்கு 2024 டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். பகுதி 2 புத்தகம் ஆகஸ்ட் 2024 தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இந்த புத்தகத்தில் கவர் ஆகிருக்கும். அடுத்து 7வது டாபிக் பரப்பு மற்றும் கன அளவு. இந்த யூனிட்டில் உங்களுக்கு 2D அண்ட் 3D ரெண்டுமே கவர் ஆயிரும். அடுத்து யூனிட் 8 தொடர் வரிசை மற்றும் தொடர்கள். இந்த யூனிட்டில் உங்களுக்கு ஏபி, ஜிபி, ஃபிப்னாச்சி சீரீஸ்லாம் வந்து கவர் ஆயிரும். 9வது யூனிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 10வது யூனிட் நிகழ்தகவு, 11வது யூனிட் நம்பர் சிஸ்டம். பாகம் 2 புத்தகத்தில் ஆப்டிடியூடில் இந்த 6 டாபிக் கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரீசனிங்கில் என்ன டாபிக்லாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் நம்பர் சீரிஸ். நம்பர் சீரிஸ்னால் மிஸ்ஸிங் நம்பர், அப்படி இல்லைனா அடுத்து என்ன நம்பர் வரும் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து நிறைய பேத்துக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அதுக்குன்னு சில லாஜிக் வந்து இருக்குது. ஸோ அந்த லாஜிக் படி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து என்ன டைப்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்கொயர் நம்பராக இருக்கலாம், கியூப் நம்பராக இருக்கலாம், ப்ரைம் நம்பராக இருக்கலாம், ஃபிப்னாச்சி நம்பர் சீரிஸாக இருக்கலாம், அடிஷன் சப்ராக்ஷன் பேஸில் இருக்கலாம், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பேஸில் இருக்கலாம், ஆல்டர்னேட்டிங் நம்பர் சீரிஸாக இருக்கலாம், மிக்ஸ்டு ஆப்ரேஷன் நம்பர் சீரிஸாகவும் இருக்கலாம். நீங்கள் ஆப்டிடியூடில் எப்படி பார்த்தீங்களோ அதேமாரி தான் உங்களுக்கு இதுலேயும் செய்முறை விளக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்து எடுத்துக்காட்டு கணக்குகள், அப்புறம் பயிற்சி வினாக்கள், டிஎன்பிசியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். 2வது யூனிட் விடுபட்ட உறுப்புகளை உட்சேர்த்தல். ஏதாச்சும் ஒரு படம் கொடுத்துட்டு ஸ்கொயராக இருக்கலாம், கியூபாக இருக்கலாம், இல்லை ட்ரையாங்கிளாக இருக்கலாம், அதில் நம்பரை வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து மிஸ்ஸிங்காக இருக்கும், அந்த விடுபட்ட என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த யூனிட் தான் வந்து இது. 3rd யூனிட் கோடிங் அண்ட் டீகோடிங்.
இந்த யூனிட்ல எந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரும்னா, இந்த மாதிரி ஆல்ஃபாபெட் நம்பர் சீரிஸ் குடுத்துருப்பாங்க. குடுத்துட்டு இதுக்கு இதுதான் வந்து கோடிங்ன்னு குடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த எஃப்கேஎம் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு என்ன கோடிங் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இந்த யூனிட்ல வரும். 4வது யூனிட் ஆல்ஃபாபெட் லெட்டர் சீரிஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த யூனிட் மாதிரியே தான். இந்த யூனிட்ல எப்படி கேட்பாங்கன்னா, அந்த ஆல்ஃபாபெட் சீரிஸ் குடுத்துருவாங்க. ஒரு 3 இல்லாட்டி 4 வந்து குடுத்துருவாங்க. குடுத்துட்டு இந்த மிஸ்ஸிங் நம்பர் மாதிரி அடுத்து என்ன வரும் அப்படின்ற மாரி கேட்பாங்க. அடுத்து 5த் யூனிட் வந்து பகடை. ஸோ இந்த யூனிட் வந்து நெறைய பேத்துக்கு கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி இருக்கும். ஸோ இந்த யூனிட்டும் வந்து உங்களுக்கு தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டைஸ்னா என்ன? ஆர்டினரி டைஸ்னா என்ன? ஸ்டாண்டர்ட் டைஸ்னா என்ன? ஸோ பகடையினுடைய எதிர்பக்கத்தை எப்படி பார்க்கறது? பகடினுடைய இரு பக்கங்களே பொதுவாக வந்ததுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கொஸ்டின்லாம் இந்த யூனிட்ல வந்து கவர் ஆயிருக்கும். 6வது யூனிட் மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன் அண்ட் சிம்பல் நோட்டேஷன். இந்த மாதிரி யூனிட்ல கொஸ்டின் எப்படி வரும்னா, ஏ என்பது பார்த்தீங்கன்னா டிவிஷன் வந்து குடுத்துருக்காங்க. பிங்கிறது வந்து மல்டிப்ளைன்னு குடுத்துருக்காங்க. சி என்பது பிளஸ் மற்றும் டி என்பது மைனஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அப்ப ஏங்கிற இடத்துல என்ன பண்ணணும்னா, இந்த டிவிஷன்ங்கிற சிம்பலை போட்டுக்கணும். பிங்கிற இடத்துல இந்த மல்டிப்ளை சிம்பல் போட்டுக்கணும். சிங்கிற இடத்துல பிளஸ் சிம்பல் போட்டுக்கணும். ஸோ டிங்கிற இடத்துல மைனஸ் சிம்பல். இந்த மாதிரி போட்டு நீங்க சால்வ் பண்ற ஃபைனலா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறது இந்த யூனிட்ல வந்து இருக்கும். யூனிட் 7 வந்து பார்த்தீங்கன்னா படங்களை எண்ணுதல். இந்த யூனிட்ல இந்த மாதிரி ஒரு டயகிராம் குடுத்துட்டு இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு, எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கொஸ்டின்லாம் இந்த யூனிட்ல வந்து கவர் ஆகும். 8வது யூனிட் வந்து ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ். இந்த யூனிட்ல கொஸ்டின் எப்படி வரும்னா, ஒரு சீரிஸ் இருக்கும். அந்த சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட் சீரிஸ் இருக்கும், சிம்பல்ஸ் இருக்கும், நம்பர் இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கும். டிக்கு லெஃப்ட் சைடுல 14ஆவதா இருக்கக்கூடியது என்ன? இல்ல ஈக்கு ரைட் சைடுல 3ஆவதா இருக்கக்கூடியது என்ன? ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரிங்களா? பாகம் 2ல 6 ஆப்டிடியூட் டாபிக்கும் இந்த 8 ரீசனிங் டாபிக்கும் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. பாகம் 2 புத்தகத்துல மொத்தம் 434 பேஜஸ் இருக்கு. இந்த புக்கோட பிரைஸ் வந்து ரூ. 480. வால்யூம் 2 புக் ஒன்னும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரிலீஸ் பண்ணல. இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரிலீஸ் பண்றப்ப நான் இன்ஃபார்ம் பண்றேன். இந்த 2 புக்குக்குமே உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஃப்ரீ தான். நீங்க புக்கினுடைய பிரைஸ் மட்டும் பே பண்ணா போதும். இந்த புக் எப்படி ஆர்டர் பண்றதுக்கான டீடைல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். இந்த வீடியோல உங்களுக்கு வந்து தெரியும். இதுல கொடுத்திருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டும் உங்களுடைய அட்ரஸும் சென்ட் பண்ணீங்கன்னா புக்கை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த புக்கை பத்தி உங்களுக்கு வேற ஏதோ டவுட் இருந்தனாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு மேக்ஸே வராது, நான் வந்து டிஎன்பிசிக்கே புதுசு, இப்போதான் நான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றீங்க, கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த புத்தகத்தில் உங்களுக்கு ஸ்கூல் புக் கொஸ்டின் இன்க்ளூட் ஆயிருக்கு. டிஎன்பிசியுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் இருக்குது. புத்தகத்தில் இருக்க எல்லா மாடல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை தாண்டி மேக்ஸிமம் வராது. அப்படியே கேட்டாலும் அந்த கான்செப்ட் பேஸில் தான் கேட்பாங்க. உங்களுக்கு அந்த கான்செப்ட் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின்னாலும் உங்களால் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிசி படிச்சா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.